வணக்கம் நேர்களே. ஸ்ரீ கருப்ப ஜோதிட நிலைய வலைத்தள பக்கம் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்மளோட பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜாதகம். அதில் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதைத்தான் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஜாதகத்தை கணித்து பார்த்து எல்லாமே தான் நம்ம பண்ணுறோம். இதில் ஜாதகத்தை பற்றி பல சந்தேகங்கள் பல நபர்களுக்கு இருக்கிறது. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு என்ன, அதை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்ள நம்மளுடன் ஜோதிடர் திரு கே அண்ணாமலைஜி அவர்கள் பங்கு கொள்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். உங்களோட பல 2-3 வீடியோ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நேர்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களும் சரி, எனக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். கேட்டுக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் பாகம் உணர்த்தும் விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி அறிந்து கொள்ள உங்களிடம் ஒரு சில கேள்விகள். 2ஆம் பாவங்கிறது குடும்பஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் அமைகிறது எது மாதிரிக்க நமக்கு ஒரு குடும்பம் அமையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு நல்ல அந்த இடத்த நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுபக்கிரகம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல நமக்கு ஒரு வலிமையாக இருக்கும். அதுவே சில இடத்துல அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ உட்காந்து சில விஷயத்தை நசுக்க ஆரம்பிக்கும். அது மாதிரிக்கெல்லாம் இல்லாமல் சுபக்கிரகம் 2ஆம் நம்ம குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறதுக்கு, நல்ல மனைவி வர்றதுக்கு, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க இது மாதிரி பிறக்கிறதுக்கு அதுக்குள்ள 2ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரிக்கே வாக்கு, நம்ம பேசுகிற ஒரு சொல்லுக்கும் உள்ள மதிப்பு மரியாதை எல்லாத்துக்குமே 2ஆம் இடம் தான் அது ஒரு விஷயம். அப்போ 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நம்ம 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் பாதிக்கப்படாமல் அந்த வீடு பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க்கையிலும் கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை 2ஆம் இடம் சிறப்பாக அமைஞ்சா நல்லாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ரொம்ப நன்றிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களை நமக்கு ஜாதகத்து மூலமாக மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஐயா? நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா புத்தி, எந்த தசை நடக்குது, அது எந்த கிரக பலனை செய்ய போகுது, அந்த 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 கிரக பலன் எத்தனை ஆண்டு காலம் நமக்கு செய்ய போகுது, அப்புறம் அந்த புத்தி இடையில வரும். தசை நடத்தும் இடையில புத்தி வரும். அந்த புத்திங்கிற விஷயத்தை ரொம்ப மைனோட பார்த்துக்கணும். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இப்போ சுக்கிரபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த 2 வருஷம் சுக்கிரபுத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த 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 2 வருஷத்துக்கு அப்புறம் இடையில வர அடுத்த புத்தி சரியா இல்லைன்னு வைங்களேன், அப்போ நம்ம அந்த சுக்கிரபுத்தியில் நடந்த ஸ்பீடு இருக்காது. இப்போ சுக்கிரபுத்தியில் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, வாழ்க்கை நல்ல ஸ்பீடாக போகுது, நல்லா இருக்குது, பொருளாதாரத்தை நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த வர்ற தசை பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வரும். சூரிய புத்தி கொஞ்சம் ஜருக்கலாக ஒரு பாண்டாமடமாக இருக்குது, இல்லை மறைஞ்சு போயிருக்கு, ஒரு சரியான ஒரு அமைப்பில் இல்லை அப்படின்னா அது நமக்கு அது நெகட்டிவ் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கும். அதான் தசையும் பார்த்துக்கறணும், புத்தியும் பார்த்துக்கறணும். இப்போ லைஃப்பில் ஒரு 10 வருஷம் தசை நடக்குது அப்படின்னா ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கும், ஒரு 5 வருஷம் இதாக இருக்கும். அதனால தசையும் தேவை, புத்தியும் தேவை நமக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நேர்களும் சரி, அவங்க இறந்த காலத்தை பற்றியும் பல இதை யோசிச்சு பார்த்துருப்பாங்க, நிகழ்காலத்தை பற்றி யோசிச்சு பார்த்துருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது உங்களுக்கு சரி, எனக்கு சரி, நேர்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பு இருக்கும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதை நம்ம ஜாதகத்து மூலமாக அந்த எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்ளலாமா? கண்டிப்பாக. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே இப்போ முன்னாடி கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறணுன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஓகே. எதிர்காலத்தில் இப்போ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கான், இப்போ நான் எப்படியா இருந்தாலும் ஒரு ஆளுகளுக்கும் ஒரு கனவு இருக்கும், அடுத்து நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அப்போ அந்த கனவை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு வர்ற தசா காலங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது தசா நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இதுலேருந்து நம்ம வாழ்க்கை இது பண்ணணும், இல்லை வெளிநாடு போகணும், அதெல்லாம் அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது எதிர்காலத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டோம்னா நம்ம ஒரு சில நிறையா நெகட்டிவிட்டியெல்லாம் குறைக்கலாம். நம்ம இப்போ தேவையில்லாத ஒரு சில தொழிலையோ இல்லை மாற்றி வேறு ஏதாவது விமானங்களில் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள்லாம் இருந்து சப்போஸ் அதை போய் நம்ம தடங்கலாகிறது இது மாதிரி விஷயங்கள் எது இருக்குது அப்படின்னா நம்ம தடுத்துக்கலாம். நம்ம தசாபதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தடுத்துக்கலாம். முன்கூட்டியே எதிர்காலத்தை கணிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் எது முக்கியம் ஐயா? இப்போ ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசை என்ன சொல்லுதோ அதுபடி தான் அந்த புத்திநாதன் நடக்கும். அப்போ நம்ம தசாநாதன் தான் முக்கியம். எந்த தசை நடக்குது, இப்போ சுக்கிர தசை நடக்குது, குரு தசை நடக்குது, இப்போ எந்த தசை நடத்த கிரகமோ அந்த கிரகப்படி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அந்த புத்திநாதன் அந்த தசை சொல்கிறதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அது இப்போ ஒரு பலவீனமாக இருந்து ஒரு பலவீனமான இடத்துல ஒரு 6ஆம் இடத்துலையோ ஒரு 8ஆம் இடத்துலையோ இல்லை 12ஆம் இடத்துலையோ இருந்து தசை நடக்குது அப்படின்னா
அப்போ அந்த புத்திநாதன் பார்த்தீங்கன்னா இந்த தசாநாதன் சொல்கிறத கேட்காம புத்திநாதன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இது பலவீனமாயிடுச்சு. ஒரு தலைமை பண்புங்கிறது வந்து பலமாக இருந்தால் தானே காவலர்கள்லாம் கட்டுப்படுவாங்க. இப்போ அந்த தலைமை பண்பு சரியா இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணிடுவாங்களா. ஆளுமைங்கிறது ரொம்ப முக்கியமான. அது மாதிரிக்க வந்து அந்த தசை நடத்துகிற கிரகம் வந்து பலவீனமாக எங்கேயா போய் உட்கார்ந்து இருந்து தசை நடத்துது அப்படின்னா புத்திநாதன் செயல்பட ஆரம்பிச்சிடும். இல்லை இது பவராக இருக்குது, தசாநாதன் பவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புத்திநாதன் தான் படிஞ்சு போகும். அதனால அந்த இந்த கிரகங்களோட பலத்தை பொறுத்து தான். கிரகங்கள்னா இப்போ எந்த மாதிரி கிரகங்கள் சொல்கிறீங்க ஐயா? எந்த மாதிரி கிரகங்கள் நம்மளை வந்து பாதிக்கும் அந்த டயத்தில்? இல்லை அதாவது அந்த கிரகங்கள் வந்து பலம் இழந்து இருந்தால் தான், நம்ம தசை நடத்துகிற கிரகம் பலம் இழந்து இருந்தால் தான் வந்து புத்திநாதன் செயல்படும் அதிகமாக. அதாவது ஒரு ராசியில் பலம் இழந்திருந்தால், ஆமாம், ஒரு ராசியில் பலம் இழந்திருந்தால் உங்களுக்கு வந்து அது இதாகும், பாதிக்கும். ஆமாம், அது மாதிரிக்கே வந்து உங்களுக்கு மறைஞ்சோ 6 8 3 6 8 12ங்கிறது மறை ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் உட்காந்து மறைஞ்சி பலவீனமாக போய் நீச்சமாகி கொஞ்சம் சமத்துக்கு கீழே போய் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா அப்போ புத்திநாதன் சொல் பேச்சு கேட்காம செயல்படுற மாதிரி. சப்போஸ் அது பலமாக இருக்குது அப்படின்னா அவங்க கட்டுப்பட்டு பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்காம இருக்கிற மாதிரி நம்ம அதட்டித்த பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒரு இதுன்னு சொல்கிறீங்க. நல்லது நல்லதுயா. கோச்சார பலன்கள் ஒன்று சொல்கிறாங்கய்யா, அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுகிறது? கோச்சார பலன்கள் இது வந்து ஒரு 5% 10% தான் நம்ம எடுத்துக்கலாம். அதைப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நாலாம் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். அதனால அப்படிலாம் அது அப்படிலாம் இல்லை. அது ஒரு 5% 10%. இது வந்து ஜாதகம் பலவீனமாக இருக்குது, எதுவுமே நமக்கு சரியாக நடக்கலை சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஒரு வருஷம் 1 வருஷம் சனி 7.5 சனி நடக்குதோ, இல்லை அஷ்டம சனி நடக்குதோ, இல்லை குரு நல்ல இடத்துல இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படும். அதாவது நம்ம ஜாதகம் வந்து பலவீனமாக இருந்தால், சப்போஸ் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம லக்கணப்படி தான் செயல்படும், ஜாதகம் தான் செயல்படும். கோச்சார பலன் ஒரு பெருசாக நமக்கு அது கோச்சார பலன்கள் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த 7.5 சனி கிரகங்கள் நடக்கும்போது இந்த இது வர்றது தான் கோச்சார பலன். ஆமாம், அப்போ இதை பற்றி நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இதில் வந்து நம்ம அதை பற்றி யோசிப்போம், பேசுவோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கீங்க சார். இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த ஜாதகம் பார்க்குறது, இது பண்ணுறது, ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு எப்படி அது பயிற்சியமானது? அது எப்படின்னா நமக்கு வந்து என்னையை நானே பரிசோதிக்க ஆரம்பிச்சு தான் அந்த ஜாதகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். இப்போ எப்படின்னா ஒரு இடத்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கோச்சார பலனை வச்சே ஜாதகம் கணிச்சு சொல்லிடுறாங்க. இப்போ அது மாதிரிக்கே பார்க்க போகும்போது கணிப்பு எல்லாமே தப்பாகவே நடக்க ஆரம்பிக்குது. நான் ஜாதகத்தையே நம்பாதாலும் ஜாதகத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இது பொதுவாகவே வந்து அப்போ எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன், இதுக்குள்ளே என்னோட ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ கோச்சார பலனை மட்டும் ஜாதகம் வச்சு சொல்கிற பலன் வந்து முழுமையாக அடையாது. அது மிஞ்சி போனால் 5-10% தான். அது எனக்கு தவறுதலாக சொல்லப்பட்டது. அது எதனால் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொல்லிகிட்டு இருக்கேன். சொன்னபடி அக்யூரேட்டாக நடக்குது. நம்ம லக்கணப்படி தான் நம்மளோட ஜாதகம் செயல்படும். கோச்சார பலனை வச்சு கணித்தோம்னா அந்தளவுக்கு நம்மளோட செயல்பாடு இருக்கவே இருக்காது. அது கணக்கு தப்பாக தான் வரும். நேர்களே, இதுபோல் நீங்களும் நமது ஐயாவுடன் நமது சேனலில் அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவருடைய தொலைபேசி எண், அது மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இதே போல உங்கள்கிட்ட பல கேள்விகள் இன்னும் கேட்கணும், இன்னும் உங்களோட உரையாடணும். இது போல நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், நமது நேர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. போதிய நேரம் இல்லாதால் அடுத்த வீடியோவில் உங்களுடன் சிறிது நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.